ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சவுத் ஆஃப்ரிக்கா பாகிஸ்தான் ஃபஸ்ட்டு T20 மேட்சுக்கான பிரிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 10ஆம் தேதி நைட்டு 9:30க்கு ப்ளே பண்ண போகிறாங்க இந்தியன் டைமில். ஹெட் டு ஹெட் ரெண்டு டீமும் 22 மேட்சஸ் ப்ளே பண்ணதில் சவுத் ஆஃப்ரிக்கன் டீம் 10 மேட்சஸும் பாகிஸ்தான் டீம் 12 மேட்சஸும் வின் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக ரெண்டு டீமும் ஒரு மேட்சஸ் ப்ளே பண்ணதில் பாகிஸ்தான் டீம் அந்த ஒரு மேட்சஸை வின் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு மேட்சுக்கான வென்யூ கிங்ஸ்மேட் கிரவுண்டில் தான் டர்பனில் ப்ளே பண்ண போகிறாங்க. இந்த கிரவுண்டுடைய பிச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டிங் பிச்சு தான். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பேஸ் பவுலருக்கு ஓரளவுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும். சரிங்களா, ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்டில் பெருசாக சப்போர்ட் இல்லை. மேபி 1 or 2 விக்கெட்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும். சரிங்களா, கேப்டன் வைஸ் கேப்டனுக்கான விக்கெட்ஸ் எடுப்பாங்களான்றது இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரேர் தான். பேஸ் பவுலர் இந்த கிரவுண்டில் நல்லாவே விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி பேட்ஸ்மேனும் இந்த கிரவுண்டில் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ரெண்டு டீமும் இந்த கிரவுண்டில் ஹெட் டு ஹெட் ஒரு மேட்ச்சு ப்ளே பண்ணதில்லை. இதான் ஃபஸ்ட் டைம் இந்த கிரவுண்டில் ரெண்டு டீமும் ப்ளே பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் டீம் சவுத் ஆஃப்ரிக்காவில் போய் ப்ளே பண்ணியிருந்தாலும் இந்த கிரவுண்டில் மோஸ்ட்டாக ப்ளே பண்ணலை. ஸோ இதான் ரெண்டு டீமும் ஃபஸ்ட்டு மேட்சஸ் இந்த கிரவுண்டில் ப்ளே பண்ண போகிறாங்க. ஓவரால் T20 இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் இந்த கிரவுண்டில் 18 மேட்சஸ் ப்ளே பண்ணதில் பேட்டிங் ஃபஸ்ட்டு 9 மேட்சஸும் பேட்டிங் செகண்ட் 8 மேட்சஸும் வின் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட்சஸ் டை ஆகிருக்கு. சரிங்களா, இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் டாஸ் வின் பண்ணுற டீம் ஃபஸ்ட்டு பேட்டிங்கை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீம் ஓரளவுக்கு நல்லா ஸ்கோர் பண்ணாங்கன்னா செகண்ட் பவுலிங் பண்ணும்போது கொஞ்சம் செகண்ட் பேட்டிங் பண்ணுற டீமுக்கு டஃப்பாக இருக்கும். பட் ஆனால் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீமுமே பார்த்திங்கன்னா வின் பண்ணலாம். சரிங்களா, ஒரு 200 கொடுத்தாலும் இந்த கிரவுண்டில் ஈஸியாக செகண்ட் பேட்டிங் பண்ணுற டீம் இந்த கிரவுண்டில் சேஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு ரெண்டு இன்னிங்ஸ்லுமே பேட்ஸ்மேனுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி பேஸ் பவுலர் ஆவரேஜாக பார்த்திங்கன்னா இந்த கிரவுண்டில் நல்ல விக்கெட்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ மஸ்ட்டு நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுறது பேட்டிங் ப்ளஸ் பேஸ் பவுலரை நீங்கள் தாராளமாக இதில் ட்ரை பண்ணுங்கள். இந்த கிரவுண்டுடைய ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆவரேஜ் 197 ரன் போயிருக்கு. சரிங்களா, அதே மாதிரி செகண்ட் பேட்டிங்குடைய ஆவரேஜ் ஸ்கோர் 163 ரன்ஸ் வரைக்கும் போயிருக்கு. சரிங்களா, ஸோ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்டில் நல்லாவே ஸ்கோர் பண்ணுவாங்க. சவுத் ஆஃப்ரிக்கன் டீமை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னில் தான் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. சரிங்களா, இவங்க சவுத் ஆஃப்ரிக்கன் டீமே அந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக ஸ்பின்னில் ஸ்ட்ரகிள் ஆகுவாங்க. பேஸில் நல்லாவே அடிச்சு ஆடுவாங்க. சரிங்களா, பேஸை பொறுத்த வரைக்கும் பெருசாக விக்கெட்ஸ் விட மாட்டாங்க. சரிங்களா, அதே மாதிரி ஸ்பின்னு வரும்போது ரொம்ப விக்கெட்ஸ் ஸ்பின்னில் தான் மோஸ்ட் பிளேயர் சவுத் ஆஃப்ரிக்கன் டீமில் விக்கெட்ஸை விடுவாங்க. சரிங்களா, அதே மாதிரி பாகிஸ்தான் டீமை பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பவுலிங், அதாவது ஸ்பின் அண்டு பேஸ் ரெண்டுத்துலேயும் ஓரளவுக்கு நல்லாவே ப்ளே பண்ணுறாங்க. பட் ஆனால் எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 பிளேயர்ஸ் வரைக்கும் தான் ஓரளவுக்கு இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் இருக்காங்க. மற்றபடி எல்லாருமே நியூ பிளேயர்ஸ் தான் இந்த பாகிஸ்தான் டீமில் ப்ளே பண்ணிட்டு வராங்க. ஸோ மோஸ்ட் ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயரை மட்டும் இந்த மேட்சஸ் ட்ரை பண்ணிக்கோங்க. சரிங்களா, நியூ பிளேயர்ஸை ட்ரை பண்ணுறது இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ரிஸ்க் தான். சரிங்களா, அதனால் ஓரளவுக்கு பாகிஸ்தான் டீமில் எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர், அதாவது ரிஸ்வான், பாபர் அசாம், ஹாரிஸ் ரஃப், சைன் ஷாஃப்ரிடி, இந்த 4 பிளேயரை மஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக்கில் ப்ளே பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் கிராண்ட் லீக்கில் ப்ளே பண்ணாலும் இந்த 4 பிளேயரை பாகிஸ்தான் டீமில் மஸ்ட்டு ட்ரை பண்ணலாம். சரிங்களா, ஏன்னா அவங்க ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இன்டர்நேஷ்னல் மேட்சஸில். ப்ளஸ் அதே மாதிரி நோர்கியா பவுலிங்லாம் ப்ளே பண்ணணுன்றது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் நியூ பிளேயர்ஸ்க்கு சரிங்களா, ஸோ அதனால் இவங்க ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அட்லீஸ்ட் ஒரு 20ல் இருந்து 30 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாங்க. அட்லீஸ்ட் ப்ளே பண்ணாலும் ஒரு 20ல் இருந்து 30 ரன்ஸ் தாராளமாக பாபர் அசாம், ரிஸ்வான் இவங்கெல்லாம் அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஹாரிஸ் ரஃப் அப்புறம் சைன் ஷாஃப்ரிடி அட்லீஸ்ட் ஒரு விக்கெட்டாச்சு எடுக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. சரிங்களா, ஸோ அதனால் மஸ்ட்டு இந்த 4 பிளேயரை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்டில் பேஸ் பவுலர் 49 விக்கெட்டும் ஸ்பின் பவுலர் 19 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. சரிங்களா, மோஸ்ட்டாக பேஸ் பவுலருக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுது. சரிங்களா, மஸ்ட்டு நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாக. அதே மாதிரி பேட்ஸ்மேன்லேயும் ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக சவுத் ஆஃப்ரிக்கன் டீமுடைய 11ல் பார்த்தீங்கன்னா கிளாசன், ரிக்கில்டன், மில்லர், ஹென்ட்ரிக்ஸ்,
வேந்தர் டுசைன், பிரிட்ஸ்கி, லிண்ட், க்ரூஜர், நோர்கியா, சாம்சி, சிம்லன் இந்த 11 பேர் வந்து ப்ளே பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பின்னரோட அதாவது சாம்சியோடு போனாங்கன்னா இன்னொரு பேஸ் பவுலரை கொண்டு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா, இந்த மேட்சஸில் ஃபேண்டசியில் இந்த 2 பிளேயர் தான் வந்து ஆல்ரவுண்டரில் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து 2 பிளேயரும் ப்ளே பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் வந்து லிண்டு பிளேஸில் எக்ஸ்ட்ராவாக ஒரு பேஸ் பவுலரை மேபி வந்து கொண்டு வரலாம். ஏன்னா பேட்டிங் லைனப் ஓரளவு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால லிண்டு பிளேஸில் பாட்மேன் கொண்டு வரலாம். சரிங்களா, அப்படி இல்லைன்னா இதே லெவனில் வந்து ப்ளே பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதில் வந்து ரிக்கில்டன், ஹென்ட்ரிக்ஸ் 2 பேர் தான் வந்து இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுவாங்க. 1 டவுனாக வேந்தர் டுசைன், அப்புறம் வந்து கிளாசன், அப்படி இல்லைன்னா பிரிட்ஸ்கி, இவங்க 2 பேரும் யாராச்சும் வந்து 2 டவுன் 3 டவுனில் ப்ளே பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து மில்லர் ப்ளே பண்ணுவார். மில்லரை பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்ட்லேயும் சரி இன்டர்நேஷ்னல் மேட்சஸ்லேயும் சரி ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர். சரிங்களா, ஸோ வந்து சைன்ஸ் ஆஃப்ரிடி ப்ளஸ் வந்து ஹாரிஸ் ரஃப் பவுலிங்கில் நல்லாவே வந்து ப்ளே பண்ணுவார். ஸோ தாராளமாக நீங்கள் மில்லரை பொறுத்த வரைக்கும் ட்ரை பண்ணலாம். ஓரளவுக்கு சேஃபான ஆப்ஷன். பேட்டிங் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் அவர் லோவர் மிடில் வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ அதனால் வந்து பெருசாக யாரும் வந்து ட்ரை பண்ண மாட்டாங்க. இன்கேஸ் வந்து இயர்லியாக விக்கெட் விழுந்ததுன்னா இவருக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக வந்து ஒரு 30 ரன்ஸுக்கு மேலே வந்து ஸ்கோர் பண்ணிவிடுவார். சரிங்களா, அந்தளவுக்கு வந்து நல்லாவே வந்து பேட்டிங்கில் ப்ளே பண்ணக்கூடியவர். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் நோர்கியா, சாம்சி இந்த 2 பிளேயரும் நீங்கள் மஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா, அதே மாதிரி நோர்கியாவை இந்த மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேப்டனாகவும் ட்ரை பண்ணலாம். இவங்க 2 பேரும் ப்ளே பண்ணுவாங்க. 100% வந்து இந்த மேட்சஸ் ப்ளே பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக வந்து நல்ல விக்கெட் டேக்கிங் பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டாக, அதே மாதிரி இந்த கிரவுண்ட்லேயும் நல்லாவே வந்து விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ மஸ்ட்டு நீங்கள் இந்த 2 பவுலர்ஸை வந்து ட்ரை பண்ணலாம். பாகிஸ்தான் பிளேயிங் 11ல் ரிஸ்வான், யூகான், பாபர் அசாம், தாஹிர், ஐகான், ஹயூப், அகசல்மான், ஹாரிஸ் ரஃப், சைன்ஸ் ஆஃப்ரிடி, முக்கீம், அபாஷ் அஃப்ரிடி இந்த 11 பேர் ப்ளே பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா, இதில் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன், ரிஸ்வான், பாபர் அசாம், ஹாரிஸ் ரஃப், சைன்ஸ் ஆஃப்ரிடி இந்த 4 பிளேயரை வந்து மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்க. சரிங்களா, ரிஸ்க்கான பிளேயர்னு பார்த்தீங்கன்னா முக்கீமை வந்து ட்ரை பண்ணலாம். 4 ஓவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாரு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கன் டீம் ஸ்பின்னில் வந்து ஸ்ட்ரகிள் ஆவாங்க. சரிங்களா, ஸோ அதனால் வந்து நீங்கள் முக்கியமாக வந்து ட்ரை பண்ணலாம். இந்த 5 பிளேயர் வந்து பாகிஸ்தான் டீமை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சேஃபான பிளேயர். ரிமைனிங் இருக்கிறவங்கள நீங்கள் வந்து ரிஸ்க்காக ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அகஸ் சல்மானை மேபி ட்ரை பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் அபாஸ் அஃப்ரிடியை ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் யாராச்சும் ஒரு பிளேயரை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் அபாஸ் அஃப்ரிடியை வந்து ட்ரை பண்ணலாம். சரிங்களா, சைன்ஸ் ஆஃப்ரிடி அப்படி இல்லைன்னா ஹாரிஸ் ரஃப் இவங்க 2 பேரில் யாராச்சும் ஒருத்தரை ட்ராப் பண்ணிவிட்டு அவருடைய பிளேஸில் வந்து அபாஷ் அஃப்ரிடியை வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த வென்யூடைய டாப் பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேவிட் மில்லர் 4 மேட்சஸில் 23 ரன்ஸ் ஆவரேஜ் இருக்குது. அதே மாதிரி ஹென்ட்ரிக்ஸ் 3 மேட்சஸில் 33 ரன்னும், டுசைன் 3 மேட்சஸில் 23 ரன்னும் ஆவரேஜாக இருக்குது. அடுத்தது வந்து கிளாசன் 1 மேட்சஸில் 25 ரன்ஸ் ஆவரேஜாக இருக்குது. சரிங்களா, இந்த பிளேயரில் நீங்கள் ஹென்ட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரிஸ்க்கான பிளேயர் தான். சரிங்களா, ஏன்னா இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுறாரு. மேபி வந்து சைன்ஸ் ஆஃப்ரிடி பவுலிங்கில் ஸ்ட்ரகிளும் ஆகலாம். சரிங்களா, ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு தான். பட் இருந்தாலும் ஹோம் கிரவுண்டில் ப்ளே பண்ணுறாங்க, கொஞ்சம் ரிஸ்க்காக ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா, சேஃபான ஆப்ஷன் ஹென்ட்ரிக்ஸை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு வேந்தர் டுசைனை வந்து ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி கிளாஸ்னையும் ட்ரை பண்ணலாம். அட்லீஸ்ட் வந்து விக்கெட் கீப்பிங் செய்கிறாரு. பேட்டிங்லேருந்து ஒரு 20 அப்படி இல்லைனா 30 ரன்ஸ் வரைக்கும் ப்ளே பண்ணாலும் விக்கெட் கீப்பிங் அந்த மாதிரி பண்ணும்போது மோஸ்ட்டாக வந்து கிளாஸ்னை ட்ரை பண்ணுவாங்க. சரிங்களா, நீங்கள் வந்து ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் ட்ரை பண்ணுறதா இருந்தால் ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து ரேர் தான். கிளாஸ்னை பொறுத்த வரைக்கும் சேஃபான ஆப்ஷன் வேந்தர் டுசைன், மில்லர் இவங்க 2 பேரையும் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி பவுலிங்கில் சாம்சியை மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். அட்லீஸ்ட் வந்து பவுலிங்கில் 1 விக்கெட்ஸ் வந்து ஆவரேஜாக இருக்குது. சரிங்களா, மோஸ்ட்டாக வந்து 1 விக்கெட்ஸ் வந்து கம்பல்சரி எடுத்துடுவார். அதே மாதிரி க்ரூஜர் 1 மேட்சஸில் 1 விக்கெட்ஸ் ஆவரேஜ் இருக்குது. பட் பேட்டிங்கில் வந்து நல்லாவே வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. பேட்டிங் சான்ஸ் கிடைச்சாலும் ஒரு 20 to 30 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பார். சரிங்களா, ஸோ மஸ்ட்டு நீங்கள் சாம்சி, க்ரூஜர், துசைன், மில்லர் இந்த 4 பிளேயரை வந்து ட்ரை பண்ணுங்கள்.
ஃபேண்டசியில் நீங்கள் விக்கெட் கீப்பிங்கில் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரிக்கில்டன் ரிஸ்வான் 2 பேரும் இன்னிங்ஸில் ஓப்பன் பண்ணக்கூடியவங்க 2 டீம்லேயும். ஸோ மஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். கிளாசன் கொஞ்சம் ரிஸ்க்கான பிளேயர் தான் சரிங்களா. அவருடைய பேட்டிங் பொசிஷன் வந்து லோவில் இருக்குது. ஸோ ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்க கிளாஸனை ட்ரை பண்ணுங்கள். சேஃபஸ்ட் ஆப்ஷன் இந்த 2 பிளேயரை ட்ரை பண்ணுறது. அடுத்ததாக பேட்டிங்கில் நீங்கள் பாபர் அசாம், அப்புறம் வந்துட்டு வேந்தர் டிசைன், மில்லர், இந்த 3 பேரை வந்து ட்ரை பண்ணலாம் சரிங்களா. ஓரளவுக்கு சேஃபான ஆப்ஷன். ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா தாஹிர், அப்புறம் வந்து பிரிட்ஸ்கி, இவங்க 2 பேரும் ட்ரை பண்ணுங்கள். ரிஸ்க்காக ட்ரை பண்ண நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா பேட்ஸை நீங்கள் கொண்டு போகிறீங்க அப்படின்னும் போது பிரிட்ஸ்கி, தாஹிரை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரவுண்டரில் குரூஜர் ஒரு ஆல்ரவுண்டர் சேஃபான ஆப்ஷன் சரிங்களா. ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா அகஸ் சல்மானை ரிஸ்க்காக ட்ரை பண்ணலாம். மற்றபடி இவங்க 2 பேரும் ஹயூபை பொறுத்த வரைக்கும் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுறாரு சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து அடித்து ஆட ட்ரை பண்ணுவார். ஸோ அந்த டைமில் வந்து விக்கெட்ஸ் விழுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கிராண்ட் லீக் அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணும்போது ஹயூபை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து இனிஷியலாக விக்கெட் விழுந்தால் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ரொம்பவே லாஸ் ஆகும். ஸோ அதனால் வந்துட்டு ஒரு ஆல்ரவுண்டர் குரூஜரை மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பவுலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாரிஸ் ரஃப், அபாஷ் சைன்ஸ் ஆஃப்ரிடி, முக்கீம், அபாஷ் அஃப்ரிடி. இதில் வந்துட்டு ஆல்ரெடி சொன்னதான் முக்கீம், சைன்ஸ் ஆஃப்ரிடி மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி ஹாரிஸ் ரஃப்பை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து அபாஸ் அஃப்ரிடி வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த 2 பிளேயரில் யாராச்சும் ஒருத்தரை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு அபாஸ் அஃப்ரிடியை ட்ரை பண்ணுங்கள். முக்கியமாக பொறுத்த வரைக்கும் 4 ஓவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுவார். ஸ்பின்னில் வந்து சவுத் ஆஃப்ரிக்கன் டீம் ஸ்ட்ரகிள் ஆகும் சரிங்களா. அதனால தான் வந்து இவரை வந்து சேஞ்சஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கன் டீமில் நோர்கியா, சாம்சி மஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. அந்த 2 பிளேயர்ஸை நம்ம எடுத்திருக்க டீமில் வந்து பாருங்கள், ரிஸ்வான், பாபர் அசாம், ஹாரிஸ் ரஃப், ஷைன்ஸ் ஆஃப்ரிடி, முக்கீம், இந்த 5 பிளேயரை மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வேணும்னு நினச்சிங்கன்னா அபாஸ் அஃப்ரிடியை உங்கள் 2 பேர் பிளேஸில் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கன் டீமில் ரிக்கில்டன், வேந்தர் டிசைன், மில்லர், க்ரூஜர், நோர்கியா, சாம்சி வந்து எடுத்திருக்கோம். உங்களுக்கு கிளாசன், பிரிட்ஸ்கி இந்த பிளேயர்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா 2 பேரில் யாராச்சும் வேணும்னு நினச்சிங்கன்னா மில்லர் பிளேஸில் ட்ரை பண்ணுங்கள். ஓரளவுக்கு சேஃபான ஆப்ஷனாக இருக்கும். ரிக்கில்டன் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுறாரு, நல்லாவே வந்து அக்ரெசிவாக ப்ளே பண்ணுவார் சரிங்களா. ஓரளவுக்கு வந்து ஒரு 10 to 20 பால்ஸ் வந்து ஸ்டாண்ட் பண்ணிட்டாருன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 30க்கு மேலே வந்து ஸ்கோர் பண்ணாமல் போக மாட்டார் சரிங்களா. ஒரு நல்ல பிளேயர். ஸோ மஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். கேப்டன், வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விக்கெட் கீப்பிங்கில் ரிஸ்வான், ரிக்கில்டனை ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி பேட்டிங்கில் பாபர் அசாம், வேந்தர் டிசைனையும், பவுலிங்கில் நோர்கியா, சைன்ஸ் ஆஃப்ரிடி, முக்கீம் இந்த பிளேயரை வந்து நீங்கள் கேப்டன், வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். ஓரளவுக்கு சேஃபாக இருக்கும் சரிங்களா. மோஸ்ட்டாக நீங்கள் பவுலிங்கில் கேப்டனாக ட்ரை பண்ணுறது நோர்கியா, ஷைன்ஸ் ஆஃப்ரிடியை வந்து ட்ரை பண்ணுங்கள். முக்கியமாக வந்து வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணிக்கோங்க சரிங்களா. மற்றபடி வந்து நீங்கள் இந்த பிளேயரை எல்லாருமே வந்து இந்த 6 பேரும் நீங்கள் கேப்டனாக தாராளமாக ட்ரை பண்ணலாம். நம்ம எடுத்திருக்க டெமோ டீமில் நோர்கியாவை கேப்டனாகவும் சைன்ஸ் ஆஃப்ரிடியை வந்து வைஸ் கேப்டனாகவும் கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஸோ நீங்கள் இதே டீமில் போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மில்லர் பிளேஸில் சேஞ்சஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஹாரிஸ் ரஃப், ஷைன்ஸ் ஆஃப்ரிடி இவங்க 2 பேர் பிளேஸில் சேஞ்சஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கோங்க சரிங்களா. என்னை பொறுத்த வரைக்கும் இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சேஃபான டீம். பட் நீங்கள் உங்களுக்கு சேஞ்சஸ் வேணுன்னா மில்லர் பிளேஸில் கிளாசன், அப்படி இல்லைனா பிரிட்ஸ்கி, ஃபஸ்ட்டு பேட்டிங் வந்து சவுத் ஆஃப்ரிக்கன் இருக்கும்போது கிளாசன் இல்லைனா பிரிட்ஸ்கி வந்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. ஓரளவுக்கு சேஃபாக இருக்கும். மில்லரை பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்ட்லேயும் சரி, மேட்சஸ் எல்லாமே பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டாக நல்ல ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து அவர் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம் சரிங்களா. உங்களுக்கு வேணான்னா கிளாசன், பிரிட்ஸ்கி 2 பேரில் யாராச்சும் ஒருத்தரை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. பர்சன்டேஜ் வைஸில் நீங்கள் பிக் பண்ணுறதா இருந்தால் கிளாசன் கொஞ்சம் ரிஸ்க்கு தான் சரிங்களா. ஸோ அதனால் வந்து ரிஸ்வான், பாபர் அசாம், வேந்தர் டிசைன், ஹாரிஸ் ரஃப், நோர்கியா, ஷைன்ஸ் ஆஃப்ரிடி, சாம்சி இந்த பிளேயரை நீங்கள் தாராளமாக வந்து ட்ரை பண்ணிக்கோங்க சரிங்களா. ரிஸ்க்கு வந்து கிளாசன், இந்த 7 பிளேயரை மஸ்ட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த 2 பிளேயரும் ரிஸ்க்கு தான் சரிங்களா. இவங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து எந்த அளவுக்கு இந்த மேட்சஸில் இருக்குன்றது ரேர் சரிங்களா. ஹைபை பொறுத்த வரைக்கும்
ஒரு மேட்சஸ் ப்ளே பண்ணாருன்னா அடுத்த மேட்ச்சு ஃப்ளாப்புன்ற மாதிரி ப்ளே பண்ணிகிட்டு இருக்கார். சரிங்களா? இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜிம்பாப்வேவுக்கு அகைன்ஸ்டாகவே வந்து ஒரு மேட்ச்சு தான் பெருசாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு T20லே வந்து ஸ்ட்ரகிள் ஆகிறாரு. சரிங்களா? ஜிம்பாப்வேவுக்கு அகைன்ஸ்டாக ப்ளே பண்ணும்போது. ஸோ இங்கே வந்து ப்ளே பண்ணுறாருன்னா நோர்கியா பவுலிங்கில் அப்புறம் வந்து சாம்சி பவுலிங்கில் ப்ளே பண்ணுவாரான்றது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். சரிங்களா? ஸோ அதனால் வந்து இந்த 7 பிளேயரை நம்ம சொன்ன 7 பிளேயரை மஸ்ட் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கேப்டன் வைஸ் கேப்டன் கரெக்டாக நம்ம கொடுத்துருக்க பிளேயரை ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ப்ளே டு ப்ரெடிக்ட் அப்படின்ட்டு டெலகிராமில் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ மறக்காமல் லிங்க்கை கிளிக் பண்ணியும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.